1 இயர் ஆச்சு நான் பிக் பாஸ்க்கு போய். ஸோ பிக் பாஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து அன்னைக்கு பேசினோம். வீடியோ கால் பண்ணோம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க எல்லாரும் எனக்கு கால் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க சொன்னது எல்லாமே ஒண்ணுதான். நான் அத ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னாங்க. டெஃபினட்டா அது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு ரொம்ப யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ரிமெம்பர் ஹவ் என்னோட சாட்ஸ்ல எல்லாமே ஐ மிஸ் இட், ஐ மிஸ் இட், ஐ வாண்ட் கோ பேக் இன்சைட். நம்ம திருப்பி வீட்டுக்குள்ள போகணும். திருப்பி நம்மலாம் சேர்ந்து அதுக்குள்ள இருக்கணும். திருப்பி அந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு சண்டை போடணும். அந்த டீக்கு வந்து அடிச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேசினோம். ஸோ இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸோ ஃபேசினேட்டிங், ஸோ வண்டர்ஃபுல். சீசன் 8ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் வந்து மக்கள் செல்வன் இருக்காரு. மக்கள் செல்வன் வந்து ஒரு அருமையான ஹீஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ஏன்னா நான் அவர் கூட நிறைய பேசியிருக்கேன். வி ஹவ் ஷேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ், வி ஹவ் ஷேர்ட் கான்வர்சேஷன்ஸ், ஸ்போக்கன் ஃபிலாசபிஸ். அவரோட அன்பும் அவரோட அறிவும் அவரோட சோஷியலி ரெஸ்பான்சிபிளான சில தாட்ஸும் வந்து என்னை ரொம்ப ரொம்ப வியந்து போயிருக்கேன். அண்ட் எப்பவுமே அவர் ஆர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எப்பவுமே அவர் வந்து இப்போ ஒரு நாடகமா இருக்கட்டும், ஒரு சின்ன ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்ல இப்போ வந்து ஆர்ட்டுக்காக லேர்னிங்க்கு சம்பந்தமான சில விஷயங்களா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன், எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் பிகாஸ் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஆக்சுவலி டிட் ஸ்டாண்ட் ஃபார் தியேட்டர். நாடகம் எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அண்ட் அதுக்காகவே மக்கள் செல்வன் வேற லெவல். இது வரைக்கும் நான் பிக் பாஸ் பார்த்ததே கிடையாது. நான் என்னோட சீசனே வந்து இந்த ரீல்ஸ்ல பார்த்தது, இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தது தான். நான் பார்த்ததே இல்லை. என்னோட எபிசோடு நான் பார்த்ததே இல்லை. கிளம்புறதுக்கு அதாவது பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த சீசன் மட்டும் ஃபுல்லா பார்த்தேன். அப்புறம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் வேற சீசன் பார்த்தேன். எனக்கு வந்து புரியல, அப்போ ஏன் இப்படி பேசுறாங்க இவங்க. எவ்வளவு தெளிவான ஒருத்தவங்க, எவ்வளோ உங்களோட சிந்தனை எவ்வளோ ப்ரொக்ரெசிவான சிந்தனை, ஏன் எப்படி இவங்களை அப்படி பேச முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது. அதனால நான் போய் பார்த்து நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னோட பிக் பாஸோட இதுவே. நான் அதுக்கு மேலே நான் பார்த்தே கிடையாது அவ்வளோவா. இப்போ திருப்பி பிக் பாஸ் சீசன் 8 பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பிக் பாஸ் ஒரு முக்கியமான மைண்ட் கேம், ஒரு ரெஸ்பான்சிபிளான கேம். ஏன் ரெஸ்பான்சிபிள்னா உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன். ஸோ உங்க ப்ரெசன்ஸ் மூலமா ஒரு டெலிவிஷன் ஆஸ் அ பிளாட்ஃபார்மா நீங்க யூஸ் பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கிற இவ்வளோ கோடி மக்களோட வீட்டுக்குள்ள நீங்க நுழைறீங்க. அது எவ்வளோ பெரிய பவர். டெலிவிஷன் ஒரு பெரிய பவர். நீங்க அங்க போய் உட்காந்துருக்கீங்க. அப்ப அதை எவ்வளோ நீங்க சோஷியலி ரெஸ்பான்சிபிளா நீங்க அதை யூஸ் பண்ணணும். எப்படி நீங்க வந்து இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை எப்படி நீங்க அதுல ஒரு சின்ன துகளா இருந்தா அதுல எப்படி நீங்க சொல்ல போறீங்க, அதுதான் கேம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய மாதிரி நான் பேசுவேன். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. கொஞ்சம் அப்படியே சே இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு இங்கிருந்து விளையாடுவோம்ல. நம்ம டிரைவர் சீட்ல ஓட்டும்போது பக்கத்துல இருக்கிறவங்களும் டிரைவ் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி தான் நான் இங்க இருந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஏரியாஸ் ஆஃப் டிராமா இருக்கு, நிறைய ஏரியாஸ் இருக்கு. என்னால அதை பார்க்க முடியுது. அதை யாரை ஐடென்டிஃபை பண்ணி அதை யாரு பண்றாங்க, இன்டெலிஜென்டா பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கறதுல ஆர்வமா இருக்கேன். சில பேர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. ஒண்ணு வந்து ஜாக்லின் வந்து நான் அவங்க கூட பேசியிருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் அவங்க ரொம்ப ஃபன்னி. ரொம்ப அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து வேற லெவல். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட். எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து ஐ ஃபீல் லைக் ஷில் ரியலி டூ அ லாட். இன்னொருத்தவங்க வந்து ஆர்ஜே ஆனந்தியோட சிந்தனையும் கருத்துக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்க சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் ஷீ வில் பி ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் ஹூ வில் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஷீ வில் ரியலி புட் அவுட் சம் புது விஷயங்கள் டு த ஷோ. அப்புறம் இந்த பூமர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நான் ஒரு 2-3 பூமர் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். டேய் இவன் ஒரு பூமர் தான்டா அப்படின்னு. ஐ மீன் டெஃபினெட்லி பூமர்ஸ்னா அவங்க வந்து திருப்பி அவங்க வந்து அப்படியே கெட்டவங்க அப்படிலாம் யாருமே இந்த ஷோல நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் கிடையாது. This is not a show where you judge people. We are nobody to judge anybody for that matter. இன்னும் இது இவ்வளவு கெட்டவங்க இருக்காங்க, இன்னும் இவ்வளவு நல்லவங்க அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கேம் ஷோ. கேம் ஷோனா அதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே கேம் விளையாடுவாங்க. எடிட்டர்ஸ்ல இருந்து அதுல இருக்கிற டிராமா என்ன, அதுல இருக்கிற ஒரு சுறுசுறுப்பு என்ன, அவங்களெல்லாம் பிடிச்சி வைக்கணும்ல. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அவ்வளவுதான். முன்னாடியே சொன்ன மாதிரி இது பிசினஸ். ஸோ அந்த மாதிரி பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு டிராமா வருதுன்னா அதை வந்து அப்படியே நீங்க வந்து ஓ மை காட் ஹவ் கேன் திஸ் ஹேப்பன் அப்படின்லாம் யோசிக்காம சில் பண்ணி அதை ஒரு கேம் ஷோவா பார்த்து அதை அப்படி
ரசிக்க ட்ரை பண்ணுங்க. பட் டெஃபினெட்லி சில விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது ஏன் நீங்க வந்து இவ்ளோ அஜிடேட் ஆகுறீங்க அப்படின்னு. ஏன்னா யூ சீ யுவர் செல்ஃப் இன் அஸ். அதே தான் நானும் சொல்றேன். உங்கள வந்து எப்படி இன்ஸ்பயர் பண்ணணும்னு தான் பார்க்கணுமே ஒழிய வந்து உங்க ரிக்ரெசிவ் தாட்ஸை இன்னும் வந்து நர்ச்சர் பண்ணக்கூடாது. உங்க ரிக்ரெசிவ் தாட்ஸை மாத்தி ப்ரொக்ரெசிவ் ஆக்க தான் எப்படி எல்லாரையும் அக்செப்ட் பண்றது, எப்படி எல்லாரோட ஃபிளாஸையும் ஏத்துக்கிறது, ஸோ அந்த அறியாமை எப்படி புரிஞ்சுக்கிறது, உடனே வந்து ஒருத்தவங்கள வந்து அப்படியே பிடிச்சி போட்டு அவங்க வந்து ஹி ஆர் ஷீ டசன்ட் டிசர்வ் இட் அப்படிலாம் சொல்றது அதெல்லாம் வேணாம். அடுத்த எபிசோட்ல இன்னும் விவரமா சொல்றேன். இன்னும் நிறைய எபிசோட் பார்த்துருப்பேன். அடுத்த விளாக்ல இன்னும் பெட்டரா சொல்றேன். மிச்சப்படி இன்னைக்கு நடந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எனக்கு வந்து ஜாக்லின் ரொம்ப பிடிச்சது. ஏதோ அவங்களோட ஒரு அழகான ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. சுனிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்வித் கோமாளிலேருந்தே எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து சுனிதாவோட இன்னோசென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான ஒரு கோவமும் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சுனிதா ஏன்னா பசங்க பேரே சொல்ல மாட்டேங்கிறேன்னு தானே கேட்குறீங்க. பசங்கள்ல வந்து தீபக் வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சன். ஐ திங்க் ஹீ வில் பி ஃபன் டு ஹேங் அவுட். ஹீ பி அ குட் பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சத்யா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயரா வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு ஹார்ட் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சத்யா, தீபக், வேற யாரையுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, டூட் இப்ப நான் கிளம்புறேன்னா எனக்கு எந்த ரிக்ரெட்டும் இல்லை, நான் ஜாலியா கிளம்புவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த மாதிரிதான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க பேர் என்ன, மகாராஜா படத்துல வருவாங்கல்ல, அவங்களோட நேச்சர் டு லெட் கோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான், இதுல என்ன, அவ்வளவுதான் வந்தேன், இப்ப நான் இன்னைக்கு கிளம்புறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மேட்டர் சூப்பரா இருந்தது. பட் அதை உடனே வந்து அப்படியே ஒரு மேன்ஸ்பிளைன் பண்ணி, இல்ல நீ ஜெயிக்க பிறந்தவள், நீ ஜெயிக்கணும், இதுக்கப்புறம் நீ தான் எல்லாமே அப்படின்லாம் நீங்க அவளெல்லாம் சொல்லவே இல்லை. அவ சொன்னது அதான் ஜாக்லின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்படிலாம் அவங்க சொல்லலைங்க. அவங்க கிவ் அப்லாம் பண்ணல. அவங்க சொல்றது நான் ஈஸியா எடுத்துப்பேன், இது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய டீல் இல்லைன்னு தான் சொல்ல வந்தாங்க. உடனே அந்த பொண்ணை வேற ஏதோ சொல்ல வச்சு இது இப்படிதான் இருக்கணும், அதுதாங்க பூமர். டிராமாவை கண்டுபிடிங்க. இன்னொன்னு அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாய்ஸ்லாம் நல்லா எடுங்க. ஒரு ஆணா இருக்கீங்க, ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நீங்க ஆணா இருந்துட்டு பெண்கள் வந்து எல்லாரும் சமைக்கணும், நம்ம காஃபி போட்டு கொடுக்கணும், நம்ம கிச்சன் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, ஸோ நம்ம சொன்ன வேலையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஒரு ஆம்பளை கூட இவ்வளவு வருஷமா பெண்களை ஆப்ரஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன், இதுக்கு நான் வரமாட்டேன், ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் நைஸ், ஐ டோன்ட் திங்க் திஸ் ரூல் இஸ் குட் ரூல். யா, வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அ டஃப் கேம், பட் ஆஸ் அ பர்சன் with a social responsibility, with integrity, with a power to change the world, I will not do it அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்ல எனக்கு ரொம்ப ஹார்ட் ரொம்ப பெயின் ஆகுது. அண்ட் நான் 24 hours பார்க்கல, நான் 1 hour தான் பார்த்தேன். ஸோ எனக்கு இதான் தெரியும். நான் அதனால தான் 1 hourல வச்சு ஜட்ஜ் பண்றேன். எனக்கு தெரியும் 24 hours இருந்து 1 hourக்கு அவங்க எப்படியெல்லாம் மாற்றுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் சும்மா ஒரு ரிவ்யூ பண்ணி விடுவோம், போட்டு விடுவோம். என்னது சஞ்சனாவை தூக்கிட்டீங்களா? பட் நல்ல கேம், ஐ அப்ரிஷியேட் இட். பிகாஸ் 24 hours தூக்கிட்டீங்க, வேற லெவல் தூக்கிட்டாங்க. என்ன ஒரு ரொம்ப துக்கமான செய்தினா, இந்த ஒரு நாளைக்காக அவங்க ஒரு 1.5 மாசம் உழைச்சிருப்பாங்க, ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க, ரெடி ஆயிருப்பாங்க. ஆனா திரும்பி வராங்க, கண்டிப்பா சஞ்சனா திரும்பி வருவாங்க. வரும்போது கேர்ஃபுல்லா இருங்க பாய்ஸ். டேய், யாரெல்லாம் உங்களை நாமினேட் பண்ணீங்களோடா பாய்ஸ், கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. சும்மா கிடையாது, அந்த அம்பு வந்து கொஞ்சம் ஷார்ப்பா வரும். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஆல்சோ வந்து எனக்கு இன்னும் ஃபீல் ஆகுது, ஜாக்லின் ஒரு வேற லெவல் கேம் விளையாட போறாங்கன்னு. அண்ட் அவங்க கிட்ட ஒரு ஆனஸ்டி இருக்கு, அவங்க கிட்ட ஒரு டெண்டர்னஸ் இருக்கு. முத்து வந்து ஒரு வானபியா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு வானபி, எங்க சீசன்ல ஒருத்தர் இருந்தாப்ல அந்த மாதிரி, அதே சேம் டு சேம் முத்து மாதிரியே ஒருத்தர் இருந்தாப்ல. அந்த கானா பாடுற பையன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஒரு மாதிரி, அவர் ரொம்ப ராவா இருக்காரு, ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு. அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க, நான் என் மனசுல இவ்வளவுதாங்க இருக்கு அப்படி சொல்லிக்கிறாரு. பாய். ஒன்றும் இல்லை, நான் நடுவில் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு மிச்ச பாதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சஞ்சனாவை எவிக் பண்ணிட்டாங்கன்னு. இவ்வளோ நேரம் சஞ்சனா குட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். குட் கண்டஸ்டன்ட் தான் அவங்க. பட் அதான் சொன்னேன்ல, அவங்க சும்மானா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நல்ல எண்ணத்துல, ஒரு ஒரு குட்வில், ஒரு வெல்விஷ், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை வந்து போய் இந்த பூமர்ஸ் கிட்ட சொன்னா எப்படி அவங்களுக்கு புரியும்? அவங்களுக்கு புரியல. நீங்க எவ்வளோதான் நீங்க யோசிச்சு ஆலாம் பண்ணாலும் உங்களை போட்டு தள்ளுற எடிட்டர்ஸ் டீம் வேலை செய்யும்.
ஸோ அதையும் மீறி நீங்க ஒண்ணு பண்ணணும்னா, அப்ப நீங்க வந்து நிஜமாவே உஷாரா ஆக்சுவலி இந்த பாய்ஸ் வந்து கொஞ்சம் மக்கு பாய்ஸா தான் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த பாய்ஸ் வந்து என்ன பண்றானுங்கன்னா, அழகா லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேவிகேட் பண்ணி என்ன பண்ணா மக்களுக்கு பிடிக்கும் அந்த மாரி பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணா ட்ராமா இருக்குங்கிறத வச்சு தான் வந்து கேமே இருக்கு. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து ட்ராமா. மேபி நான் என்னோட இங்க பாருங்க நான் அதா பேசுவேன். நான் மாறலாம், எல்லாமே மாறலாம், என் கருத்து மாறலாம், என் சிந்தனை மாறலாம். நான் என்னடா ச்சே இப்படி யோசிக்கேனே அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணலாம். என்னாலும் நடக்கலாம். ஸோ அதனால மாயா இஸ் இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் பர்சன். மாயா டஸ் நாட் லைக் திஸ் பர்சன். அப்படிலாம் நீங்க வந்து நினைச்சுக்க கூடாது. எனக்கு வந்து யாரையுமே பிடிக்காது, யாரையுமே பிடிக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்காது. அப்படிதாங்க. ஓகே. பட் இது வந்து நமக்கு பொழப்பாய் போச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும். அவள் இப்படி பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். இதுல வந்து எந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. சில் தான். ஓகே பாய். நான் வந்து ஆதிசக்தி அப்படின்னு ஒரு அழகான ஒரு தியேட்டர் ஸ்பேஸ்ல என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சவுத் அமெரிக்கன் டைரக்டரோட. ஸோ ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். அந்த ப்ராஜெக்டோட பேரு கேச்சிங் த ஷூட்டிங் ஸ்டார்ஸ். 12th அன்னைக்கு அது ப்ரீமியர் ஆகுது ஆதிசக்தியில. ஸோ ஐ எம் so எக்ஸைட்டட். ஐ எம் so ஹாப்பி அண்ட் ஐ எம் ஆல்சோ சூப்பர் டயர்ட். பட் இருந்தாலும் இதை உங்களுக்கு போடணுங்கிறதுக்கு போட்டிருக்கேன். என் நல்ல மனசை பாராட்டி கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு பண்ணு.